அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 14 வசனம் கீழே வரும்பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி தனக்குள்ளே கிருபையையும் சத்தியத்தையும் வைத்திருக்கிறது. அது என்ன செஞ்சதுன்னா மகிமையான காரியங்களை செஞ்சது. அங்க எழுதியிருக்கோம், மகிமையை கண்டோம் என்று எழுதியிருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. உலகத்துல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு பாடுறதுனால கர்த்தருக்கு மகிமை வந்துடும், ஆராதிக்கிறதுனால மகிமை வந்துடும். வராது. மணிக்கணக்கா நீங்க பாடுறதுனாலையும் மணிக்கணக்கா நீங்க ஆராதிக்கிறதுனாலையும் கடவுளுக்கு மகிமை வராது. புதிய ஏற்பாடு அப்படி சொல்லி தரவில்லை. புதிய ஏற்பாட்டுல எந்த ஒரு வசனத்தை நீங்க எனக்கு காட்டுங்க, பாட்டு பாடிதான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் எழுதி வைக்கவே இல்லை. அல்லேலூயா. பின்ன ஏன் பாட்டு பாடுகிறோம், பின்ன ஏன் பாட்டு பாட வேண்டும் என்று வேதத்தில் தேடினால் அதற்கும் இதே பவுல் அப்போஸ்தலர் தான் வசனம் சொல்றாரு. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு போதிக்க கடவீர்கள். ஏன் தெரியுமா? இவங்க எல்லாரையும் அழிவில்லாததா மாற்றுவதற்கு பாட்டு அவசியம் அல்ல, புத்தி சொல்லுதல் தான் அவசியம். அல்லேலூயா. அந்த புத்தி எங்கிருந்து சொன்னா ஆண்டுடைய இறை வார்த்தையான இவைகளிலிருந்து சொல்ல வேண்டும்.